இன்னைக்கு 363வது பக்கம், 38வது சாப்டர். யோக பிரணாகுதியின் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் முறை, ஆன்மீக பயிற்சி அளிக்கப்படுகிற முறை. எனது குருநாதரின் அருளால் பொதுவாக மக்கள் அறியாத ஒரு பெரிய ரகசியத்தை அல்லது மர்மத்தை நான் வெளிப்படுத்த முயற்சிக்கிறேன். இந்த புத்தகம் ஃபுல்லாவே அதுதான் செஞ்சிட்டு இருக்காரு. வித்தியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், என்னுடைய குருநாதர் போன்ற மகா புருஷர்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றி அமைத்து விடுவது பிரமிக்கத்தக்க ஒன்று. இந்த அதிசயம் எப்படி நிகழ்த்தப்படுகிறது? சந்தேகவாதிகள் சிலர் அந்த மனிதன் தானே மாறுவதற்கு விரும்பியதால் தான் இது நடந்தது என்றும், மாஸ்டர் அல்லது குரு பேரளவிற்குத்தான் இதற்கு காரணமாக இருந்தார்கள் என்றும் கூறலாம். ஒருவேளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அப்படி ஒரு சக்தி இருந்திருந்தால் அவர் ஏன் துரியோதனின் இதயத்தை மாற்றி அமைக்கவில்லை? தகுதி ஏதுமற்ற ஒருவரையோ அல்லது உயிரற்ற ஒரு ஜடப்பொருளையோ கூட வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு பெரிய ஞானியாக மாறியவர்களை பற்றிய கதைகள் எல்லாம் நமது நாட்டில் உள்ளன. இவற்றையெல்லாம் அவர்கள் உதாரணமாக சொல்லக்கூடும். ஆனால் இந்த கருத்து மெய்ப்பொருளை கண்டறியும் முயற்சியில் நாம் ஈடுபடுவதை தடை செய்ய தேவையில்லை. ஏனென்றால் கடவுளுடைய வழிகள் புதிரானவை. சிலர் தங்கள் சிந்தனைகளாலேயே ஏமாற்றப்படுகிறார்கள். வேறு சிலர் தெய்வீக அருளினால் ஒளியூட்டப்படுகிறார்கள். எல்லா விதமான ஒரு சிந்தனையாளர்களுக்கும் சேர்த்த மாதிரி அவரே சிந்திச்சு அவரே பதில் சொல்றார். இது நமக்கு நாமே கேட்டுக்கிறது தான். அதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா ஒரு மனுஷன் தான் விரும்பி மாறுறானா, இல்ல அந்த மாற்றம் தன்னிச்சையாக நிகழுதா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியல. நம்ம சொல்றோம் குருநாதருடைய அருளால தான் நம்ம மாறணும் அப்படின்னு. ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லைங்க இது சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிற மாற்றம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. நம்ம அர்ஜுனனை மாத்தினது பகவான் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொன்னா, உடனே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரு ஏன் துரியோதனனை மாத்தல, அர்ஜுனனை மட்டும்தான் ஏன் மாத்தினாரு? அப்ப அர்ஜுனன் தான் மாறணும்னு நினைக்கிறதான், அதனாலதான் அவன் மாறினான். துரியோதனன் அங்க கிருஷ்ணன் சொன்னதை கேட்கல, அதனால அவன் மாறல. அப்ப மாறணும்னு விரும்பினதுனாலதான் அவன் மாறினானே ஒழிய கிருஷ்ணன் யாரையும் மாத்தல. இப்படி ஒரு வாதம் பண்றவங்க இருக்காங்க. இன்னொரு பாட்டு குருவை பத்தி சொன்னோம்னா, குருவே தேவையில்லையா? ரமண மகரிஷி எடுத்துக்கங்க. திருவண்ணாமலையவே அப்படியே தியானம் பண்ணி அதுலயே அவர் மாறி போனவர். அது மாதிரி திடப்பொருள்களையும் ஜடப்பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் தியானம் பண்ணி அதிலிருந்து கடவுளை கண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால குருன்னு ஒருத்தர் அவசியம் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இவங்களோடலாம் நம்ம போய் வேறுபாடு காண வேண்டியது இல்லை. ஏன்னா இதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிறார். அது ஒரு வழியில என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுடைய வழிகள் புதிரானவை. யாரை எப்படி மாற்றத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுக்கான வழி இதுதான் அப்படின்னு யாருக்கும் நிர்ணயம் பண்ணல. ஒரு சின்னோண்டு கிருஷ்ணனுடைய பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த அதே நினைப்பிலேயே உருகி உருகி மாறின மீராவும் இருக்காங்க. அதே மாதிரி யாருமே இல்லாம சுயமாக உருவாகி தானாவே தனக்கு தானாவே தியானம் பண்ணி 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 ஒரு நிலைமையை அடைந்தவர்களும் இருக்கிறாங்க. அது எப்படி குரு இல்லைன்னா சாத்தியம் இல்லைன்னீங்களே, அது எப்படி சாத்தியமானுச்சு? ஏனென்றால் கடவுளின் வழிகள் புதிரானவை. அதனால எல்லா விதமான விதிவிலக்குகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமா அப்படின்னா அது கிடையாது. ஒரு வழியில ஒருத்தன் வழியே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார பூந்து அந்த பக்கம் வந்துருக்கலாம். அது அவனுக்கு சாத்தியமா இருக்கலாம். ஆனா பொதுவா போற எல்லாருக்கும் அது சாத்தியமானா அது இல்லை. அப்ப பெரும்பாலான மக்கள் நடைபோடுறதுக்கு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான பிரச்சனைகள் இல்லாத பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்க வேண்டியது அவசியமாகுது.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரிடமிருந்து ஒளியை பெற்றார் என்று என்னிடம் யாராவது கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாருக்கும் ஒளி ஊட்டுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் யாரால் ஒளி ஊட்டப்பட்டார் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். அவர் தானாவே ஒளியாகத்தான் இருந்தார், ஒளிமயமாகத்தான் இருந்தார். அவரை ஒளி ஊட்ட வேண்டிய அவசியம்னு இல்லை அப்படின்னு நான் பதில் சொல்வேங்கிறார் பாபுஜி. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது யாருன்னா அந்த பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப நானும் ஒளிமயமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால் இந்த கேள்வியை கேட்டவர் தானும் அதே மாதிரி ஒளிமயமானவர் என்றும், நான் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒளிமயமானவர்கள் என்றும் நினைத்து அத்தோட அந்த விசாரணையை, அந்த ஒரு தேடுதலை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி தப்பா என்ன வேண்டாம். தர்க்க ரீதியான ஊகங்கள் இதயத்தின் இயக்கத்திற்கு ஈடாகாது. லாஜிக்கா நீங்க எடுக்கிற எந்த ஒரு ஆன்சரும், உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஆன்சரும் உங்கள் இதயத்தினுடைய இயக்கத்தை என்ன பண்ணாது, பூர்த்தி செய்யாது. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறான். தர்க்க ரீதியா அப்படி பாக்குறோம். அல்ல ஒரு பணக்கார பொண்ணை ஒரு ஏழை பையன் காதலிக்கிறான். இது வச்சுக்கோ, இது வேணாலும் வச்சுக்கோ. இல்ல கேஸ்ட் வயசு மாறி மாறி இருக்கிற 2 பேர் காதலிக்கிறாங்க. லாஜிக்கா திங்க் பண்றாங்க. அவங்க வீட்டுல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா இந்த குடும்பமே செதஞ்சு போகும், இந்த ஊருக்கே எதிரி ஆயிடுவாங்க, ஊரே 2 பட்டு போயிடும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. லாஜிக்கா இதெல்லாம் சிந்திச்சா அந்த மேரேஜ் வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துடலாம். அத்தோட அவங்களுடைய அந்த லைஃப் செட்டில் ஆயிடும். அந்த முடிவு எடுத்து அப்படியே நின்றுட்டாங்க. அப்படி முடியுமா? இந்த தர்க்க ரீதியான சிந்தித்து ஒரு விசாரணையை ஒரு காதல்ங்கிற விஷயத்துல முடித்துக் கொள்ள முடியுமா? முடியல. அது இதயத்தின் இயக்கத்திற்கு ஈடாகாது. இதயம் அதை கேட்கறது இல்ல. நம்ம தான் ரூல்ஸ் இருக்குதான், ரெகுலேஷன் இருக்குதான். there is no rules in war and love அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பார்க்க போனோம்னா, தர்க்க ரீதியாக நீங்க எல்லா விதத்திலையும் உங்களை நீங்களே சாந்தம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பாதையில வழிகள் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தருடைய இதயத்தோடைய இயக்கத்தை இந்த தர்க்க ரீதியான பதில்கள் மூலமாக, லாஜிக்கான ஆன்சர்ஸ் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒரே வார்த்தை தான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஒளிமயமானவர், அவர் மாதிரியே எல்லாரும் ஒளிமயமானவர்கள், நானும் ஒளிமயமானவன், அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் ஒளிமயம் 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 போயிட்டே இருக்க முடியுமா? வாயால சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலே கடவுளுக்காக இயங்குகின்ற இதயம் இந்த வார்த்தைகளால நிம்மதி அடைவதில்லை. அது தேடுது, தவிக்குது. அது அடைய முடியாம துடிக்கும் பொழுது அதுக்கு இருக்கிற தடைகளை நீக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுகிறது. கடவுளின் வழிகள் மர்மமானவை அப்படின்னு சொல்றப்ப பாபுஜி இன்னொரு விஷயத்த சொன்னார். கடவுளின் வழிகள் புதிரானவை. சிலர் தங்கள் சிந்தனைகளாலேயே ஏமாற்றப்படுகிறார்கள், வேறு சிலர் தெய்வீக அருளினால் ஒளியூட்டப்படுகிறார்கள். இது முதல் பாராவில் இருக்கிற வரி. ஆனா இது சொன்னதுக்கு அப்புறம், அந்த கிருஷ்ணரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா இது நல்லா இருக்கும். கடவுள் எப்பயுமே ஒரு புதிரான வழியில செயல்படுறாரு அப்படிங்கிறப்ப 2 விஷயத்த பாபுஜி கோட் பண்றாரு. ஒண்ணு, சிலர் தங்கள் சொந்த சிந்தனைகளாலேயே ஏமாற்றப்படுகிறார்கள். 99.99%. ஒன்று தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற சிந்தனையினால, இல்லைன்னா தன்னால எதுவுமே முடியாது அப்படிங்கிற சொந்த சிந்தனையினால, இல்லைன்னா தன்னை தவிர வேற எல்லாருமே ஒன்றும் தெரியாதவர்கள் என்கின்ற சொந்த சிந்தனையினால, இப்படி தன்னுடைய சொந்த சிந்தனைகளாலேயே மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். 99.1%, 9%. இந்த 0.1% தான் என்ன ஆகுறாங்க, தெய்வீக அருளினால் ஒளியூட்டப்படுகிறார்கள். அப்ப ஒளியூட்டப்படுதல்ங்கிறது தெய்வீக அருளினால் நிகழ்வது. அழிவது என்பது, ஏமாற்றிக் கொள்வது என்பது சொந்த சிந்தனைகளால் நிகழ்வது. அகம், புத்தி, மனசாட்சியினால, இந்த மாதிரி விஷயங்களாலதான் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தர்க்க ரீதியான ஊகங்கள் இதயத்தின் இயக்கங்களுக்கு ஈடாகாது. காரண காரிய விவாதங்கள்
மேற்கொண்டு வாதாட முடியாமல் எங்காவது நின்று விட்டாலும் இதயம் திருப்தி அடைவது இல்லை. இதுக்கு மேல அவன்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. அவன் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் வச்சிருக்கான். கடவுள் இல்லை அப்படிங்கிறத கரெக்டா மறுக்கிறதுக்கு அவன்கிட்ட வழி இருக்கு. குருநாதர் தேவையில்லை, அது இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல முன்னேறி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு அவன்கிட்ட எடுத்துக்காட்டு இருக்கு. அப்ப அவன்கிட்ட போய் நீங்க தர்க்கம் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் அந்த விவாதம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது அதோடதான் நின்றுடும். ஆனால் அது விவாதத்தினுடைய முடிவு, இயங்குகின்ற இதயத்திற்கான முடிவு அல்ல. பிரணாகுதி மனோசக்தியின் மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது. அது தவறாமல் பலனளிக்க வல்லது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இந்த டிரான்ஸ்மிஷன் சொல்றோமே, அது ஒரு உயிருள்ள வாழுகின்ற மனிதருடைய மனோசக்தியினால் பயன்படுத்தப்படுகின்றது. அது தவறாமல் பயனளிக்க வல்லது. ஆன்மீக பயிற்சி அளிப்பவர் பயிற்சி பெறுபவருடைய மனதை தக்கபடி உருவாக்க தன் மனோசக்தியை உபயோகிப்பாரே ஆனால் அது நிச்சயம் மிகச்சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தும். காவி உடையை அணிந்து கொண்ட உடனே குருவாக தொழில் செய்ய துவங்கிவிடும் பல குருமார்கள் தாங்கள் சொல்வதை தங்கள் சீடர்கள் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டாலும் நாய் வாலை நிமிர்த்த முடியாது என்பது போல சிறிதும் திருந்தாமல் இருக்கிறார்கள் என்று குறை கூறுகிறார்கள். இதன் காரணம் தெள்ளத் தெளிவானது. ஒன்று, அந்த குருவானவர் தன் மனோசக்தியை உபயோகிப்பது இல்லை, அல்லது அவருக்கு அதற்கான சக்தி இல்லை. உண்மையான ஒரு குரு அப்படிங்கிறவர் தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்தி டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக தன்னை நாடி வருகின்ற சீடர்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி இல்லாம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இல்ல தன்னுடைய புத்தக அறிவை காட்டி தன்னை குருவாக உயர்த்தி கொண்டவர்கள் அவங்களுக்கு கீழே வர்ற சீடர்களுக்கு போதனை பண்ணுவாங்க. பண்ணும் பொழுது எல்லாரும் நல்லா கேட்டுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அத்தனையையும் மறந்து விடுவார்கள். பழையபடியே இருப்பாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாய்வால நிறுத்த முடியாது, உன்னை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய மனோசக்தி இவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதன் காரணம் தெள்ள தெளிவானது. ஒன்று, அந்த குருவானவர் தன் மனோசக்தியை உபயோகிப்பதில்லை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு மனோசக்தியே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பாபுஜியை சும்மா பார்த்துட்டு போன பல பேர் ட்ரெமெண்டஸா சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதே மாதிரி லாலாஜியை பார்த்துட்டு வர்ற பல பேரும் அப்படியே மாறி போன அற்புதம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு லாலாஜியை பார்த்துட்டு வந்த பாபுஜி வேற எங்கேயோ ஒரு குரு கிட்ட போறாரு. ஏதோ ஒரு இது ஒரு ஆன்மீக கூட்டத்துல கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய உள்நிலையை படிச்ச அந்த குரு என்ன சொல்றாரு, உங்களுடைய இதயம் இந்த அளவுக்கு பிரகாசமா இருக்க, நீ என்ன பண்ண, சமீபத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அதுக்கு அவர் பாபுஜி பதில் சொல்றப்ப இது மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு குருவை பார்த்துட்டு வந்தாங்கிறப்ப இவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு குரு ரொம்ப அபூர்வமானவர். ஒரு நாள்ல அவரை பார்த்துட்டு வந்த உடனே உன்னுடைய இதயத்துல இப்படிப்பட்ட மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. அவர்கிட்ட எல்லாரும் போகலாம், நீங்க எல்லாருமே போங்க அவர்கிட்ட அப்படின்னு அவருடைய சீடர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா ஒரு நிகழ்வு. இது என்னுடைய நினைவுல இருக்கிற வரைக்கும் இதுல பாபுஜி லாலாஜி தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறைய நிகழ்வுகள் வர வர எனக்கு மறந்து போகுது, நிறைய புக்ல படிச்சதுல. சரி, இப்ப அதுல யாரு என்னங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஒரு குருவானவர் அந்த அளவுக்கு மனோசக்தி உடையவராக இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக ஒரு தடவை அவர்கிட்ட போயிட்டு வர்றவங்க இதயம் கூட பல மடங்கு பிரகாசமாக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்கள்ட்ட பல்வேறு விதமான உள்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும். அது நடக்கல, யார் ஒருத்தர் வந்தாலும் ஒருத்தர் திருந்த மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு யாராவது புலம்பினால் உண்மை என்னன்னா அவருடைய மனோசக்தியை அவர் பிரயோகிப்பதில்லை, அல்லது பிரயோகிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட மனோசக்தி இல்லை என்பதுதான்.
இந்த போதகர்கள் கடினமான மற்றும் மூளையை வருத்தும் பல பயிற்சிகளை பரிந்துரைத்துவிட்டு தங்கள் சீடர்களை அவர்கள் தலைவிதிப்படி விட்டுவிடுகிறார்கள். அவ்வளவுதான். அது அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனீங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரே வெள்ளை கலர் மாத்திரை தான். அது வேற வேற டப்பாவில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தானா ஆனா அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்னடானா தமிழ்நாடு அரசுங்கிறது விளக்கம். நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த மாத்திரையை போட்டுக்க, உனக்கு உடம்பு சரியானாலும் சரி, உடம்பு சரியாகட்டும், உன் தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நாங்க கிண்டல் அடிப்போம். அதேதான் இந்த குருமார்களும் செய்கிறார்கள் அப்படின்னு பாபுஜி சொல்றாரு. என்னன்னா வர்றவனுக்கு எப்பாரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தலைகீழ நிக்கணும், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும், ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சுக்கணும், அதே தான் துவைச்சு போட்டுக்கணும், வெறுந்தரையில தான் படுக்கணும்னு சும்மா ஒரு ஒரு 100-150 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு விட்டு பாப்பா இதெல்லாம் செய்ய எல்லாம் சரியா போயிடுன்றது. ஏன்னா அது எல்லாத்தையும் அவனால கட்டாயமா செய்ய முடியாது. அதை செய்ய முடியாததுனால அவன் வந்து தனக்குள்ளார ஒரு குற்ற உணர்வோட இருப்பான். அப்ப குருவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன குருவே நான் வந்தேன், எனக்கு எதுவுமே சொல்லி தரல, ஒரு மாற்றமா இருந்தேன். இப்ப நான் வந்து 150 விஷயம் சொன்னேன்ல, அது நீ ஒழுங்கா செய்யல பாரு, அதை செய்ய சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். குருவும் சரி, பல பேரு வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கலான ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு அது மூலமா, அதாவது உங்களால கடைபிடிக்க முடியாத ஐடியாக்களை கொடுத்துடுறது, அதுல அவங்க தப்பிச்சுக்கிறது. இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாஸ்டர் அதான் பாபுஜி அதான் சொல்றாரு. அவங்க செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மனதை மூளையை வந்து வருத்தி கொள்ளும்படி நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு அவங்க தலையெழுத்து தானா எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கணும்ட்டு அவங்க தலையெழுத்துப்படி விட்டு விடுகிறார்கள். தாங்கள் கூறிய பயிற்சிகளின் விளைவுகள் என்ன என்று அந்த போதகர்களுக்கும் தெரியாது. சீடனுக்கும் தன் பகுத்தறிவை உபயோகிக்கும் அக்கறை இருக்காது. இதனால் சீடனுக்கு விளைவது உட்புற ஸ்தூலத்தன்மையும் மந்த புத்தியும் சுதந்திர இழப்புமே ஆகும். நிஜம். போலி குருமார்கள் சொல்ற விஷயங்களை செய்யும் பொழுது என்ன விதமான உள்நிலையில பாதிப்புகள் ஏற்படுங்கிறத 3 சொல்றார். ஒண்ணு வந்து ஸ்தூலத்தன்மை, இன்னொன்னு மந்த புத்தி, 3வது சுதந்திர உணர்வை இழத்தல். சுத்தமா அடிமை மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க சொந்தமா சிந்திக்கிறது இல்லை, சொந்தமா வந்து எதையும் செயல்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. இது வந்து ஒரு விதத்துல தன்னுடைய சுய தன்மையை இழந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். சீடர்களுக்கு தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி ஒரு சிறிதும் அக்கறையின்றி போதிப்பதற்கான உரிமையை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கும் குருமார்கள் ஊழல் புரிவதுடன் நடத்தை கெட்டு போய் தரம் தாழ்ந்து போய்விடுகிறார்கள். சீடர்களுக்கு குரு ஆற்ற வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பற்றிய சிந்தனை எந்த குருவுக்கும் இருக்கிறது இல்லை. ஒருத்தர் குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்துகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பொறுப்புகளும் கடமைகளும் அதிகம். அதனால நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையில அவருக்கு குருவா இருக்கிறேன் அப்படின்னு பொறுப்பு ஏத்துக்கிட்டா எனக்கு வந்து முன்னாடியுடைய பல மடங்கு என்னுடைய கடமைகள் அதிகமாகுது, பொறுப்பு அதிகமாகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்படி புரிந்து கொள்ளாமல் நீங்க வந்து அந்த குரு வேஷம் போட ஆரம்பித்தால் நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா உங்களுடைய தொழில்ல பொய், ஊழல், அதன் பிறகு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நடத்தை கெட்டு போய் விடுவார்கள், கேரக்டர் பேடா போயிடும். இதுக்கு நம்ம அங்க ரொம்ப குரு அப்படிலாம் போவானா, நம்ம பிரிசெப்டர் வேலையவே எடுத்துக்கோமே. நீங்க உண்மையிலேயே ஒரு பிரிசெப்டராக மாஸ்டருடைய வேலைக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளார வந்து மாஸ்டருடைய நினைவுல இருந்து வேலைகளை செய்யும் பொழுது அது வேற. சரி, எனக்கு மாஸ்டருடைய நினைவெல்லாம் இல்லை, நான் பிரிசெப்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பிரிசெப்டர் ஆயிட்டாங்க, நான் வந்து பிரிசெப்டர் ஆகலாம் மரியாதையா இருக்காதுன்னு ஆயிட்டேன். மாஸ்டரும் அவருடைய கருணையால இந்தாப்பா நீ ஏதோ ஒரு விதத்துல சேவை செய்யணும்னு கொடுத்துடுறாரு. கொடுத்த பிறகும் தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்தி, பிரணாகுதியை பயன்படுத்தி மாஸ்டரை நோக்கி வர்றவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி அவங்கள வந்து தெய்வீகத்தை நோக்கி திசை திருப்புறது ஒரு பிரிசெப்டரா இருக்கும். அவர் அந்த மாதிரி இல்லாம இருந்து அதே நேரத்துல தன்னை பிரிசெப்டரா காட்டிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாருங்கிறீங்க? வர்றவங்கள்ட்ட நிறைய பொய் சொல்லுவாரு. என்ன பொய் சொல்லுவாரு? ஆரம்பமே இப்படிதான் இருக்கும். நீங்க வாங்க,
உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையா, என்கிட்ட ஒரு 2 சிட்டிங் எடுத்துங்க, சரியா போயிடும். அடுத்து இன்னொரு 4 சிட்டிங், இன்னொரு தடவை 4-5 தடவை வந்தோம்னா, என்னங்க அப்பயே சொன்னீங்க சரியாகல, நீங்க என்ன செய்றீங்க, தியானம் எப்படி பண்றீங்க? சார் காலம்பர 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன். பாத்தீங்களா, தப்பு இதுதான். பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு, நீங்க 5 மணிக்கு உட்காரக்கூடாது. 4 மணிக்கு தினமும் உட்காரணும் அப்படின்னு ஒரு கதையை விட்டு 4 மணிக்கு அவர் உட்கார பார்ப்பாரு. அது முடியாது. அப்படிலாம் கிடையாதுங்க. காலம்பர எந்திரிச்சு நீங்க 4:30 மணிக்கு குளிச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க, எல்லாம் மாறி போயிடும். நான் வந்து உங்களை மாத்திடுறதுக்கு நானும் உங்களாக இங்க உட்கார்ந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நேற்று நைட் எல்லாம் கூட உங்க நினைப்பிலே தான் இப்படி எல்லாம் போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி செய்யறதுதான் ஊழல்ங்கிறாரு. ஒரு உண்மையான பிரிசெப்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு செய்யறேன், உங்க வீட்டுக்கு செய்யறேன், உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்றேன், என்கிட்ட கூட்டிட்டு வாங்க இப்படின்லாம் சொல்றாருன்னா அவர் வந்து மந்த புத்தி உடையவராக மாறிக்கொண்டிருக்கிறார். மந்த புத்தி உள்ளவங்க தான் இந்த மாதிரி யோசனை பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏன்னு கேட்டா அவங்களுடைய மைண்ட் ஆக்டிவா இருக்காது. மைண்ட் ஆக்டிவா இல்லாமலேயே மற்றவங்களோட தன்னை ஈக்குவல் பண்ணிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க, பொய்யாக நடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பொய்யாக நடிக்க ஆரம்பிக்கிறதுடைய விளைவு எங்க போய் நிற்கும், இந்த மாதிரி ஊழல் செய்வதிலும் அவங்களுடைய கேரக்டரே கடைசியில பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா போக ஆரம்பிச்சு. ஸோ ரிசப்டருக்கே இந்த கதி, குருவெல்லாம் கிடையாது. தன்னுடைய வீட்டுக்கு வர்ற ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தனக்கு அக்கறை இருக்கிற ஒரு ரிசப்டராக இருந்தால் அவர் வந்து அவருக்காக மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாரு. அவருடைய ஒரு நிகழ்வுலையும் எப்படியாவது ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு என்ன நடக்கணுமோ அதை அவர் நினைச்சு பார்ப்பாரு. உண்மையான அக்கறையோட அவர் அடிக்கடி கூப்பிட்டு அவருக்கு தியானம் கொடுப்பாரு. உண்மையிலேயே சீடர் கேட்கிற கேள்விக்கு, மாஸ்டரை தேடி வந்தவங்க கேட்கிற கேள்விக்கு தனக்கு தெரிந்தா பதில் சொல்லுவாரு. இல்லைன்னா தனக்கு என்ன அனுபவம், அது மாதிரி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல என்ன விளைவோ அதை சொல்லுவாரு. இல்லைன்னா எனக்கு இது தெரியலங்க, மாஸ்டர்கிட்ட கேட்கிறேன், என்ன லெட்டர் போடுவோம், இல்லைன்னா டைரியில எழுதுங்க, உங்களுக்கா தெரியும், அப்படி உங்களுக்கு மாஸ்டர் அதை உணர்த்தினா எனக்கும் சொல்லுங்கன்னு பணிவா சொல்லுவார். இது எப்ப நடக்குது அப்படின்னா, தூய்மையாகவும் உண்மையாகவும் எளிமையாகவும் அதற்கான தகுதி உடையவராகவும் மாறிய பிறகு ரிசப்டரானா. நேத்திக்கு வந்து முதல் சீட்டிங் எடுத்தாங்க, இன்னைக்கு 2வது சீட்டிங் எப்ப செல்ஃப் நாமினேஷன் போட சொன்னாங்க, நானும் போட்டேங்க, நான் அன்னைக்கு ப்ரிசெப்டர் ஆயிட்டேன் அப்படின்னால் இதுக்கு சாத்தியங்கள் குறைவு. செல்ஃப் நாமினேஷன் போட்டு ப்ரிசெப்டர் ஆகிறது அப்படிங்கிறது மாஸ்டர் என்ன சொல்றாரு, நீங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்வீங்க அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. நம்ம வாய்ப்பை வளர்த்துக் கொள்வதற்காக தகுதியை வளர்த்துக்காம அந்த இடத்துக்கு போறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தோம்னா நம்முடைய கடைசி நிலைமை எப்படி இருக்கும்னா, ஊழல் மலிந்ததாக, நடத்தை கெட்டதாக, கேரக்டர் வைஸ் நம்ம பேடா போயிடும். அதனால வேணான்னு சொல்லலை, நான் செல்ஃப் நாமினேஷன் போட்டு நீங்க ப்ரிசெப்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லணும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செல்ஃப் நாமினேஷன் போட்ட அன்னையிலிருந்து உங்களுடைய மனோசக்தியை பிரயோகித்து உங்களுடைய பயிற்சி முறையை சரி பண்ணுங்க, உங்களை நீங்க மாத்திக்கிங்க. நீங்க அதற்கான தகுதியை அந்த நிமிடத்திலிருந்து வளர்க்க ஆரம்பிங்கள். நான் செல்ஃப் நாமினேட் பண்ணிட்டேன், இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கணும்னு முடிவு பண்ணி மாறணும். அதைதான் மாஸ்டர் விரும்பி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாரு. நாங்கெல்லாம் வந்து தியானத்துக்கு வந்த காலத்துல ரிசப்டர் வீட்டுக்கு 10 தடவை நடத்தாதான் ஒரு சிட்டிங். புதுசா ஒருத்தரை கூட்டிட்டு போனா அவரை கேள்வி கேட்டே கொண்டு திருப்பி அனுப்புவாங்களே, சிஸ்டத்துல ஜாயின் பண்ணிக்கவே விட மாட்டாங்க. அப்படியா இருக்கு கதை. நம்ம தேடி போய் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த நம்பிக்கையில இதை செய்யறோம், அதே டிரான்ஸ்மிஷன் தான், அதே எஃபெக்ட் தான். பட் அவங்க சேஞ்ச் ஆகணுங்கிற விருப்பத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கறதுனால, சரிப்பா வாங்கப்பா எப்படி இருந்தாலும் வா அப்படின்னு ஏத்துக்கிற பெருந்தன்மை நம்ம கிட்ட வளருது. அதனுடைய பெருந்தன்மையுடைய உச்சகட்டம் தான் மாஸ்டர் வந்து யார் வேணாலும் செல்ஃப் நாமினேட் பண்ணி ப்ரிசெப்டர் ஆகுங்க அப்படின்னு. ஏன்னா மாஸ்டர்களை உருவாக்குகிறாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ப்ரிசெப்டரை உருவாக்குறப்பையும் அவர் தான் என்ன செய்யறாரோ அதை செய்யற கெப்பாசிட்டியை கொடுத்து தானே உருவாக்குறாரு. ஒவ்வொரு ப்ரிசெப்டரும் மாஸ்டர் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ப்ரிசெப்டர்ங்கிற வார்த்தையோட அர்த்தம்.
எந்த தைரியத்துல உருவாக்குறார்? தன்னை வெளிப்படுத்துவார், தன்னை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படிங்கிற நம்பிக்கையில, நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையில. அந்த நிலைமைக்கு உயராமல் நீங்க அதுக்கு ஆசைப்பட்டால் உங்களுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கை ஊழல் மிகுந்ததாகவும் நடத்தை சீர்குலைந்ததாகவும் மாறி இருக்கும். அதனால இது வந்து பாபுஜி என்னைக்கோ யாருக்கோ எழுதுனது கிடையாது. இன்னைக்கு நமக்கு இப்ப எழுதுனது. அதே நேரத்துல புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தர், ஒரு சிட்டிங் ஆகின ஒருத்தர் பிரிசப்டர் ஆகக்கூடாது அப்படின்னு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அவருக்குள்ளார இருக்கிற அந்த தீவிர வேட்கை, அந்த உண்மையை நோக்கிய அவருடைய பயணம், அது வந்து மிகச் சரியானதாக இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் துரிதப்படுத்தப்படுவதோடு அவரால் பல பேர் வந்து பயனடைகிறதுக்கு வாய்ப்பையும் ஈக்குவலாக ஏற்படுத்தி. அதனால திரும்பி சொல்ல போனா இதுல முன்னாடி சொன்ன மாதிரிதான், கடவுளின் வழிகள் மர்மமானவை. ஒரு சிலர் சொந்த சிந்தனைகளால வீணா போறாங்க, சில பேர் மட்டும் கடவுள் அருளால் ஒளியூட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். தகுதிமிக்க ஒரு பயிற்சியாளர் யோக சக்தியை செலுத்துவதன் மூலம் பயிற்சி செய்பவரின் கீழ்நிலை மனப்போக்குகளை பலவீனப்படுத்தி அவர் இதயத்தின் அடித்தளத்தில் தெய்வீக ஒளியின் விதையை விதைக்கின்றார். இந்த செய்முறையை கடைபிடிக்கும் பயிற்சியாளர் அளவற்ற தெய்வீக சக்தியை பின்புலமாக கொண்டிருக்கும் தனது சொந்த மனோசக்தியை பயன்படுத்துகிறார். ஒரு விதத்தில் அந்த தெய்வீக உணர்விலேயே இருக்கும் அவர் தனது மனோசக்தி என்ற குவி ஆடியின், அதாவது லென்ஸின் வழியாக அதனை ஒருமுகப்படுத்தி பயிற்சி பெறுபவரின் இதயத்தினுள் செலுத்துகின்றார். ஆரம்பத்தில் பயிற்சி பெறுகின்ற ஒருவர் எதையும் உணராமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர் தனது புலன்களின் மூலம் மட்டுமே எதையும் உணர பழக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தெய்வீக சக்தியோ புலன்களுக்கு அப்பாற்பட்டதாகும். ஆயினும் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் இந்த பிரணாகுதியால் ஏற்படும் விளைவுகளை தனது முக்கிய சரீர உறுப்புகளின் செயல்பாடுகளிலும் மற்றும் மன இயல்புகளில் ஏற்படும் நுட்பமான மாறுதல்களிலும் உணர முடியும். இதுவும் உண்மை. யோக சக்திய அப்படி செலுத்தக்கூடிய, டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர்கிட்ட வரக்கூடிய ஒரு அபியாசி, அவர் மாஸ்டர் என்ன பண்றாரு, தன்னுடைய யோக சக்தியை, தன்னுடைய பிரணாகுதியை வந்து ஒரு சூரிய ஒளியை வந்து எப்படி ஒரு லென்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடா ஒரு பொருள் மேல செலுத்துதோ அது போல அந்த டிரான்ஸ்மிஷனை ஒரு குறிப்பிட்ட விதத்துல ஊடுருவி ஒரு லென்ஸ் மாதிரி அதை ஷார்பன் பண்ணி இதயத்துக்குள்ளார செலுத்தி அங்க இருக்கிற சிக்கல்களை நீக்கி அவர் ஆன்மீக முன்னேற்றம் அடைய செய்கிறார். இன்னைக்கும் தாஜி என்ன சொல்றாரு, டிரான்ஸ்மிஷன்ங்கிறது ஸ்பேஸ்ல இருக்குப்பா, நீங்க யாரு உட்கார்ந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம எல்லாரும் ஆமாங்க, இதுக்கு எதுக்குங்க பெருசா, நான் உட்கார்ந்தாங்க டிரான்ஸ்மிஷன் கொடுத்துதுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பேப்பரை எடுத்து அப்படி சூரிய ஒளியில வச்சீங்கன்னா அது மேல சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கும். அதுக்கு டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிற மாதிரிதான் சூரிய ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பேப்பர் ஒரு வேளை சூடு ஆகலாம், பேப்பர் எரியுமான எரியாது. அது போல நீங்க வந்து எனக்கு டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, எனக்கு டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, இதுக்கு ப்ரிசெப்டர் எல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, சத்சங்கத்துக்கு எல்லாம் போக வேணாங்க, எங்க உட்காந்தாலும் கிடைக்குங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த திரும்பி சொந்த சிந்தனையில நம்ம வந்து ஈடுபடுத்தி கொண்டால் ஏமாத்திக்கிறது தான். ஏன்னு கேட்டா, உங்களுடைய இதயங்கள்ல இருக்கிற அந்த கடினத்தன்மைகளை நீக்கணும்னா அந்த பரவலா இருக்கிற பிரணாகுதியை யாரோ ஒருத்தவர் மனோசக்தியை பயன்படுத்தி குவித்து இதயத்துக்குள்ள செலுத்தணும். அதனாலதான் ஒரு ப்ரிசெப்டரை இன்னொரு ப்ரிசெப்டர் சிட்டிங் எடுக்கிறோம். ஆனா இப்ப சிட்டிங் எடுக்கிற மக்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு. ஏன்னா எங்க உட்கார்ந்தாலும் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குங்க, அப்படியே வருதுங்க, அப்படியே கொட்டுதுங்க, நான் அதுலயே அப்படியே கரைஞ்சு போயிடுங்க போவீங்கங்க. ஆனா அதுல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஒரு இடத்துக்கு அதான் இப்போ வந்து ஒரு தண்ணி மழை பெய்யுது, மழை பெய்யுதுன்னா என்னன்னா எல்லாத்து மேலேயும் ஒரே மாதிரி பெய்யும், மேல இருக்கிற அழுக்கெல்லாம் நினைக்கும். ஆனா பர்டிகுலரா ஒரு இடத்துல அவங்கள கிளீன் பண்ணணும்னா என்ன பண்ணீங்க, ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு அந்த இடத்துல இருக்கிற அழுக்க எடுக்கணும் இல்லையா? அதுபோல ஒரு மனிதன் தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்தி அந்த டிரான்ஸ்மிஷனை குவித்து ஒரு பர்டிகுலர் இடத்துல செலுத்தும் பொழுதுதான் அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குதான் இவ்வளவு ப்ரிசெப்டர்கள் உருவாக்குறாங்க.
ஆனா சிட்டிங் வாங்க போறது அப்படிங்கிறது நமக்கு அலுப்பான விஷயமா போயிடுது. இல்லைன்னா என்ன பண்ணா போன் பண்ணி நாங்க உட்கார்ந்துறேன் நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வரும், அது உள்ளுக்குள்ளார போகுங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா நீங்க அதுக்கு எடுத்துக்கிற முயற்சியில என்ன பின்னடைவு அப்படின்னா, நீங்க பாதி சிட்டிங்ல உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கும் பொழுது பாதி சிட்டிங்ல ஒருத்தர் பெல் அடிப்பாரு, எந்திரிச்சு போயிடுவீங்க. இல்லைன்னா எந்திரிச்சு அவருக்கு பதில் சொல்லிட்டு இங்க வந்து உட்காருவீங்க. அப்ப என்ன பண்ணுது, உங்களை நோக்கி செலுத்தப்படுகின்ற அந்த புறநானூதி வந்து குவியறதுக்கு வர சிதறப்படும். உங்களால உள்வாங்கிக்க முடியறது. இல்ல சார் நான் கரெக்டா உட்காந்தேன்னா உட்கார்ந்த விட்டு ஆடாம அசையாம இருப்பேன் இருப்பீங்க. கரெக்டா சிட்டிங் முடிஞ்சு தட்சால் சொல்லி எந்திரிச்ச உடனே உங்க வீட்டோடைய சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாகும். கொரோனா காலகட்டத்துல இது எல்லாமே சரி. அன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளார இருந்தோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அன்னைக்கு ஓகே. இன்னைக்கும் அதையே நான் கடைபிடிக்கிறேன், இன்னைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இது எல்லாமே வந்து இந்த கான்செப்டை புரிந்து கொள்ளாத விஷயம் தான். ஒருவருடைய மனோசக்தியை குவித்து அதன் மூலமாக அந்த டிரான்ஸ்மிஷனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார செலுத்தி அந்த இதயத்தோட அந்த புள்ளியை சரி பண்ற வேலைக்காக தான் நூற்றுக்கணக்கில் ப்ரிசெப்டர்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். சிட்டிங் வாங்குங்க, போய் கிட்டக்க போய் அவர் வீட்டுக்கு போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் நேருக்கு நேரா தனியா உட்கார்ந்து சிட்டிங் வாங்குங்க. அப்பதான் உங்களுக்குள்ளார மாற்றங்கள் விரைவாகவும் தெளிவாகவும் நடக்கும். ரிசப்டர் சொல்லுவார் 5 பேர் உட்காருங்க 6 பேர் உட்காருங்கன்னு. இல்ல வேணாம் சார் எனக்கு தனியா கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்களேன், என்ன தப்பு? எப்பயுமே அவர் தரமாட்டேங்கிறார் தனியானா, இன்னொரு ப்ரிசப்டர் இருக்காரு போய் வாங்கிக்கிங்களேன். இண்டிவிஜுவலா சிட்டிங் வாங்க வாங்கதான் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட சில விஷயங்களை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு ப்ரிசப்டருக்கு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு உள்ளுணர்வு தான், நடக்குதுதான், எல்லாமே நடக்குதுதான். லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்தாலும் சிட்டிங் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது, அதெல்லாம் உண்மைதான். இப்ப லட்சக்கணக்கான பேர் உட்கார்றப்ப சாப்பாடு போடுறதுங்கிறது நடக்குதுன்னா நடக்குதுதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க சுகர் பேஷண்ட்னா இந்த லட்சக்கணக்கான பேருக்கு கொடுக்குற ஸ்வீட்டு தான் உங்களுக்கும் கிடைக்கும். அது நீங்க சாப்பிடாமல் தவிர்த்துட்டு வரலாம், இல்லது சாப்பிட்டுட்டு கஷ்டப்படலாம். உங்களுக்காக பிரத்யேகமான கவனிப்பு உண்டா கல்யாண விருந்துல? இல்லை. இப்ப எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு, எனக்காக கத்திரிக்காய் சாம்பார்ல இருந்து தனியா மாத்தி எனக்குன்னு தனிப்பட்ட சாம்பார் வருமா? வராது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டு தியானங்கள் இதெல்லாம் சரிதான், ஆனா தனி தியானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அது தனி தியானம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம காட்ட வேண்டிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு மனிதர் தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்தி மாஸ்டர்லேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்மிஷனை ஒருங்கிணைத்து குவித்து உங்களுடைய இதயத்துக்குள்ளாட ஊடுருவ செய்து அங்க மாற்றங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை நீங்க கொடுக்குறீங்க. அதனால ரிசப்டத்தை நேரடியாக போய் இண்டிவிஜுவல் சிட்டிங் எடுத்துக்கிறது தான் இந்த பிரணாகுதி மூலமாக அளிக்கப்படுகின்ற பயிற்சியில மிக மிக முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு இந்த சாப்டர் முடிச்சிடணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வரி வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவையை ஏற்படுத்துறதுனால இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். ஸோ இண்டிவிஜுவல் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்வோம். இன்னைய தியானத்துல மாஸ்டரே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனி தியானம் வழங்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம சகோதரர்கள் அனைவரும் இன்னைக்கு ஒரு தனி தியானத்தை பெற வேண்டும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.